ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ட்ரிப் ஹனாயில் இருந்து ஹலாங் பே போயிட்டு அங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் போன சிட்டி தான் நின்பின். இது கண்டிப்பாக ஒரு ஹிடன் ஜெம்னே சொல்லலாம். நிறைய ட்ராவலர்ஸ் ஃப்ரம் இந்தியாவில் இருந்து இந்த ஊரை மிஸ் பண்ணிடுறாங்க. நாங்களும் ரிக்ரெட் பண்ணினது நின்பின்க்கு 1 டே மட்டும்தான் பிளான் பண்ணினோம். கண்டிப்பாக இங்கே நியர்லி 4 to 5 days கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், அவ்வளோ திங்ஸ் இருக்குது. நாங்கள் ஹலாங் பேல இருந்து பஸ் புக் பண்ணி நின்பின்க்கு ரீச் ஆனோம். அங்கே செஸ்காவ் ரைஸ் ஃபீல்ட் எக்கோலாஜ்ன்ற ஒரு பியூட்டிஃபுல் விழாவில் தான் ஸ்டே பண்ணினோம். இந்த ஸ்டே எங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. லொக்கேஷனும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஹலாங் பேலேருந்து இங்கே ரீச் ஆகவே ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து பக்கத்தில் உள்ள ஹுவாலு ஏன்ஷியன் டவுனுக்கு விசிட் பண்ணோம். இது சென்டர் ஆஃப் நின்பின் டவுன்லேயே இருக்குது. ஜான் 2022 தான் ஓப்பனே பண்ணாங்க. இந்த அட்ராக்ஷன் 10th centuryயில் வியட்நாமோட பழைய கேபிட்டலான டை வியட்டோட கல்ச்சுரல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஃபீச்சர்ஸை ரெப்ளிகேட் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பிளேஸ் ஈவினிங் டைமில் ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் தென் இங்கே உள்ள புத்திஸ்ட் டெம்பிளுமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பிளேஸ்க்கு நிறைய டூரிஸ்ட்டை விட லோக்கல் பீப்புள் தான் விசிட் பண்ணாங்க. ஸோ அதுவே நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்துச்சு. நிறைய லைட்டிங்ஸ் அண்ட் தென் பேடல் போட் டூர், அதுக்கப்புறம் நம்ம வியட்நாம்ஸ் ட்ரெஸ் வியர் பண்ணி இங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இந்த பிளேஸில் நமக்கு நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அவைலபிளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இங்கே நிறைய ஸ்டால்ஸ் அண்ட் ஷாப்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி ட்ரெடிஷ்னல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. வியட்நாமில் இருந்து சொவினியர்ஸ் யாரும் வாங்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக வாங்கலாம். இதனுடைய ஒர்க்மேன்ஷிப்பும் ஆர்ட் ஒர்க்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஈவன் ஹனாய் அண்ட் ஹோச்சிமின் மார்க்கெட்ஸில் நம்ம வாங்குகிற ப்ரைஸஸை விட இங்கே உள்ள ப்ரைஸஸ்க்கு குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம விழாலேயே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து ஃபஸ்ட்டு போன ஸ்பாட் தான் பீச் டாங் பக்கோடா. இது ஒரு புத்திஸ்ட் டெம்பிள், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹப்னே சொல்லலாம். நம்ம புத்திசம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இந்த பகோடா 1428 இனிஷியலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1705 தான் இதை 2 புத்திஸ்ட் மாங்க்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை திரும்ப இவங்க 3 லெவல்ஸ்க்கு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. லோயர் லெவல், மிடில் லெவல் அண்ட் அப்பர் லெவல். நம்ம இந்த ஸ்பாட்டை முடிச்சுட்டு இங்கேருந்து நெக்ஸ்ட் போன இடம் தான் ஹுவாலு ஏன்ஷியன் கேபிட்டல் சிட்டி. இது 10th century வியட்நாம் கேபிட்டல் டை வியட்டோட சிட்டடல் காம்ப்ளெக்ஸ். ரொம்ப பெருசாகவும் அழகாகவும் இருக்கும். நிறைய நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அண்ட் வார்க்கு அப்புறம் இந்த பிளேஸில் உள்ள 80% ஆஃப் த பில்டிங்ஸ் அழிஞ்சிடுச்சு. இப்போ இருக்கிற ரிமைன்ஸே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பிளேஸில் வியட்நாமீஸ் கவர்மெண்ட் அப்போ நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடத்துவாங்க. நம்ம ஏன்ஷியன் கேபிட்டல்லேருந்து நெக்ஸ்ட் போன ஸ்பாட் தான் பை தின் புத்திஸ்ட் காம்ப்ளெக்ஸ். இது வியட்நாம்லேயே ரொம்ப பெரிய புத்திஸ்ட் டெம்பிள். இது நியர்லி 539 hectares பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சிட்டடல் காம்ப்ளெக்ஸ் ட்ராங்கான் லைம்ஸ்டோன் காஸ்ட்க்கு நடுவில் இருக்குது. இதை சுற்றி தான் ஹுவாங் லாங் ரிவரும் இருக்குது. இந்த ரிவரில் தான் ரொம்ப ஃபேமஸான பேடல் போட் டூர் அமைஞ்சிருக்கு. டைம் இருந்தால் கண்டிப்பாக இந்த பேடல் போட் டூர் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள்.
அண்ட் நிம்பினில் தான் ரொம்ப அதிகமாக மட்டன் லேம்ப் கன்சியூம் பண்ணுவாங்க. நீங்கள் யாரும் மட்டன் லவ்வர்ஸாக இருந்தால் இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நிம்பினில் இன்னுமே நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அதை எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நியர்லி 3 to 4 days ஸ்பெண்ட் பண்ணேன். நாங்கள் ஈவினிங்கே இங்கே நிம்பின்லேருந்து ஹோச்சிமின் சிட்டிக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.